வெல்கம் டு தர்ஷு கிச்சன். இன்னைக்கு நம்ம சுவையான கிரீன் பீஸ் புலாவ், பச்சை பட்டாணி புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணி 1 கப் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் இல்லைன்னா ஃப்ரோசன் எடுத்துக்கலாம். நான் ஃப்ரோசன் எடுத்திருக்கேன். வெங்காயம் 1 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 2, பிரியாணி இலை, பட்டை 1 இன்ச், 2 லவங்கம், 1 நட்சத்திரப்பூ எடுத்திருக்கேன். நெய் இல்லைன்னா பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு. பாஸ்மதி ரைஸ் 2 கப் எடுத்து அதை வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். முந்திரி 8லேருந்து 10 வரைக்கும் உடச்சி வச்சுருக்கேன். கொத்தமல்லி 1/4 கப், புதினா 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை சேர்த்து ஹீட் பண்ணிக்கிறோம். இது நல்லா சூடானதும் நம்ம ஹோல் ஸ்பைசஸை போட்டுக்கிறோம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது பொரிஞ்சு அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் வரும்போது நம்ம முந்திரியை ஆட் பண்ணி வறுத்துக்கிறோம். முந்திரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இது கூட ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். பச்சை பட்டாணியை சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். இது கூட புதினா இலை, கொத்தமல்லி சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இது கூட 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் ரைஸை ஊற வச்சதுனால 3 கப் தண்ணி போதும். உப்பு தேவையான அளவு போட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கொதிச்சு வரணும். இதை கொதிக்கும் போது கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. 10 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகணும். இப்போ பாருங்க, ரைஸ் நல்லா குக் ஆகி புலாவ் சூப்பராக வந்திருக்கு. சுவையான சூடான கிரீன் பீஸ் புலாவ் ரெடி. இதை நீங்கள் ரைத்தா இல்லைன்னா எந்த கிரேவியை வேணாலும் இதுக்கு சைடிஷாக சர்வ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா தர்ஷு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.